இப்போ வந்து இதுலேயும் எல்லாமே வாசிக்கலாம். கர்நாடிக் இதெல்லாம் வாசிக்கலாம். கர்நாடிக் படிக்கல. ஆனா கேள்வி ஞானத்துல அடிச்சுட்டு இருக்கோம். இப்ப வந்து 1984ல வைதைகள் படம் வந்த படம். சார் விஜயகாந்த் சார் படம் வந்து. அப்போ வந்து ரேவதி கடைசியில் ஆடுவாங்க. அன்னைக்கு மலராட அவனேகள் கூட சலங்க ஒளி வருகிறது ஏன் தருகிடு தருகிடு தகுதோம் திருகிடு தருகிடு தகுதோம் 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 தகுடு தகுதும் சொல்லுவார்ல. அந்த அடி அப்பயே அடிச்சிட்டேன். நான் படிக்கல. ஆனா இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் எல்லாம் பயிற்சி கொடுத்து அவங்க கூட நிகழ்ச்சியும் பண்ணியிருக்கேன். பள்ளியிலிருந்து கல்லூரி வரை முதல் கலைஞர்களுக்கு, கலைக்குழுக்களுக்கு இப்படிலாம் பயிற்சி கொடுத்து நிறையா பேர்களுக்கு கலைஞர் மேலே ஆர்வம் இருக்குது. கலை மேலே வந்து இந்த இழிவாளர்களை சில பேர் தொட மாட்டாங்க. ஆனால் வந்து அது இழிவான கருவி கிடையாது. ஏன்னா ஒருத்தவங்க அடிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. பொங்கல் பிள்ளையாக இருந்தாலும் ஆம்பளை பிள்ளை அடித்து நம்மளுடைய சடங்கு வழிபாடே வந்து நம்ம அடித்து ஆடி கொண்டாடுவது தான். ஒரு விழா வந்து எந்த விழாவாலும் சரிங்க, நம்ம வந்து ஆடி பாடி கொண்டாடுவது தான் நம்ம தமிழருடைய பண்பாடு. அப்பேற்பட்ட கருவியை வந்து தாளப்பட்டு தாழ்த்தி பேசி இறக்கி பேசி இப்படி சில பேர் ஏகப்பட்ட பேர் வந்து அதை அடிக்க முடியாம வந்து மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு இருக்காங்க. பாவம். ஏன் வைக்கணும்? அடிங்க, இது நம்மளுடைய கல்வி. அடிங்க. ஜாதி வேற, மதம் வேற, கலை வேற. இப்ப படிப்புக்கு எந்த ஜாதி கிடையாது இல்லைங்க. அதே மாதிரி சாதி முறைக்கு இந்த ஜாதி தான் கும்பிட்டு கல்வி இல்லை. அதே மாதிரி தான் கருவி, கலை.